காரனோடியில் டாஸ்மாக் கடை மூடல், நன்றி தெரிவித்து போதை ஒழிப்பு பேரணி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே காரனோடியில் டாஸ்மாக் கடை மூடப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பெற்றோர், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் திரளாக பங்கேற்றனர். காரனோடி பஜாரில் தொடங்கிய பேரணி காமராஜர் சிலை வரை சென்று நிறைவடைந்தது. பள்ளி மற்றும் கோவில் அருகே செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடையை மூட நடவடிக்கை எடுத்த காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். செய்தியாளர் ராஜா. எதுவுமே எடுக்க முடியாது. சின்ன பசங்க மாதிரி எல்லாத்துக்கிறீங்க. காரனோடை பகுதியில் மதுக்கடை பள்ளி அருகிலும் கோவிலின் அருகிலும் இருக்கிறது. பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்கிறது என்று பகுதி வாழ் பொதுமக்களும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த நண்பர்களும் தொடர்ந்து போராடி வந்தார்கள். 2-3 முறை மனு கொடுத்தும் கடந்த ஆட்சியில் அது கண்டுகொள்ளப்படவில்லை. இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தவேக ஆட்சிக்கு வந்தவுடன் கடந்த 22/6/2026 அன்று உண்ணாவிரதம் அறிவித்திருந்தோம். அப்பொழுது காவல்துறை அதிகாரிகளும் டாஸ்மாக் அதிகாரிகளும் வந்து 1 வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்கள், நாங்கள் அரசுக்கு ரிப்போர்ட் எழுதி கடையை கண்டிப்பாக மூடிவிடுகிறோம் என்று உறுதியளித்தார்கள். நாங்களும் 1ஆம் தேதி கடையை மூடவில்லை என்றால் வருகிற 10ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் கடையடைப்பும் உண்ணாவிரத போராட்டமும் நடத்துவோம் என்று எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக அறிவித்திருந்தோம். இந்நிலையில்
அரசு அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு 1/7/2026 அன்று மக்களுக்கு இடையூறாக இருந்த மதுக்கடையை நிரந்தரமாக மூடிவிட்டார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசுக்கும் ஆவடி ஆணையரக செங்குன்றம் உதவி ஆணையர் மற்றும் துணை ஆணையர் அவர்களுக்கும் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று போராட்டங்களில் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தொடர்ந்து போராடித்தான் வருகிறது. காரணம், எங்களுக்கு வணிகர்களாகி எங்களுக்கு பொதுமக்கள் தான் எஜமானர்கள் என்ற பாடத்தை எங்கள் வணிகர் சங்க பேரவையின் நிறுவன தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதன்படி எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் தொடர்ந்து போராடுவோம் என்பதை தெரிவித்து, இந்த மதுக்கடை மூடுவதற்கு உறுதுணையாக இருந்த பகுதி அரசியல் கட்சி நிர்வாகிகளுக்கும், பகுதி வாழ் குடியிருப்போர் நல சங்க நிர்வாகிகளுக்கும், லயன்ஸ் கிளப் நிர்வாகிகளுக்கும் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சவுந்தரராஜன், தலைவர், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை.